ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு தெளிவாக நடத்தியிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ நமக்கு தெரியும் மாடுக்கு பக்கத்தில் எந்த நம்பர் இருந்தாலும் அதை நான் என்னன்னு எடுத்துப்பேன்? டிவைசர் அப்படின்னு எடுத்துக்குவேன். கான்கிருவெண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர் என்னன்னு எடுத்துப்பேன்? டிவிடெண்ட் அப்படின்னு எடுத்துப்பேன், அல்லது டிவைடெண்ட் அப்படின்னு எடுத்துப்பேன். இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா, இவன் என்னன்னு எடுத்துக்குவேன்? ரிமைண்டர் அப்படின்னு எடுத்துப்பேன். ரைட்டா சாமி? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? இது எழுதுங்க. டிவிடெண்ட் அப்படின்றது உள்ளுக்குள்ளார இருக்குமா? அப்ப 78 பிளஸ் எக்ஸ். டிவைசர் அப்படின்றது mod 5. 5 மட்டும் தூக்கி வெளியே எழுதுங்க. டிவைசருங்கிறது வெளியே இருக்கும். ரிமைண்டர் என்னது? 3. ரைட்டா சாமி? கோஷன்ட் பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. இதை மட்டும் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். என்னோட கொஸ்டின் எக்ஸுக்கு என்ன நம்பர் போடணுங்கிறது மட்டும்தான் என் கேள்வியே. ரைட்டா? என்ன நம்பர் போட்டா எனக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும்? என்ன நம்பர் போட்டா ரிமைண்டர் 3 கிடைக்கும்? நான் உங்களுக்கு சாமி, இது ஒரு சிலருக்கு பேசிக்ஸ் தெரியும், ஒரு சிலருக்கு பேசிக் தெரியாம புரியாத குழந்தைங்களும் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் தெளிவா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் தெளிவா கவனிங்க. இப்போ இங்க பாரு, இங்க 5 இருக்கா சாமி? இங்க 78 பிளஸ் எக்ஸ் இருக்கு. இந்த இப்போ 5 டேபிள் முக்கால்வாசி எல்லாத்துக்குமே தெரியும், ஆமாவா? 78 கூட எதை ஆட் பண்ணா எனக்கு 5 டேபிள்ல வரக்கூடிய ஒரு நம்பர் கிடைக்கும்? அல்லது 78க்கு அப்புறம் எந்த நம்பர் 5 டேபிள்ல வரும்? 80 வருமா? 80ன்றது வரும். அப்ப 78 கூட எதை ஆட் பண்ணா எனக்கு 80 கிடைக்கும்? 2 ஆட் பண்ணா எனக்கு 80 கிடைக்குமா? அப்ப எக்ஸோட வேல்யூ 2. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல 80ஆல டிவைட் பண்றேன். 80ஆல டிவைட் பண்றேன். நிறைய பேர் இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 2ன்னு போட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படி தப்பு. ஏன் தப்புன்னு சொல்றேன். ஸோ அப்போ இந்த 80ய 5 டேபிளால டிவைட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 16 5s are 80. ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்? 3 கிடைக்கணும். 3 கிடைக்கணும். ஆனா இங்க என்ன கிடைச்சிருக்கு? ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு. ஸோ அதனால எக்ஸோட வேல்யூ 2ன்னு நீங்க போட முடியாது. ஓகேவா? சரி, இது எக்ஸோட வேல்யூ 2க்கு. இப்போ போடுங்க. எக்ஸோட வேல்யூ இருங்க, 78 பிளஸ் எக்ஸ் டிவிஷன் பை 5. இப்போ எக்ஸ்ல இருக்கிற இடத்துல 2 போட முடியாது. அதுக்கு அடுத்து 3 போட்டு பார்ப்போமா? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டீங்கன்னா 78 பிளஸ் 3 81. 81. அப்போ இது நீங்க நார்மல் டிவிஷன் என்ன பண்ணுவீங்க? 16 போட்டு 80 போட்டு கீழே ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? 1 வந்துருச்சு. ஸோ நமக்கு என்ன ரிமைண்டர் வரணும்? 3 வரணும். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 80 போடும்போது 0, 81 போடும்போது 1. அப்ப 82 போட்டீங்கன்னா போட்டு கூட பாருங்க. 82 போட்டீங்கன்னா 2 ரிமைண்டர். ஓகேவா? ஸோ எக்ஸ் 3, சாரி எக்ஸ் 2, இங்கிட்டு எக்ஸ் 3, இங்கிட்டு எக்ஸ் 4. அப்ப எக்ஸுக்கு 5 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 5 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 5 போட்டீங்கன்னா 78 பிளஸ் 5 83. அப்போ 83. ஸோ இப்போ 16 80 ரிமைண்டர் எனக்கு 3 கிடைச்சிருச்சு. அப்போ 78 பிளஸ் எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன லீஸ்ட் வேல்யூ போட்டுக்கலாம்? லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்னது? எக்ஸ். கிளியரா இருக்கா சாமி? ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. கிளியரா இருக்கா? இந்த டிவிடெண்ட் டிவைசர் ரிமைண்டர் கான்செப்ட் வச்சு தான் இது போடணும். ஒரு சிலர் டக்குன்னு அடிச்சிருவீங்க, ஒரு சிலருக்கு இந்த பேசிக் சொல்லி கொடுத்து எக்ஸ்ட்ரா என்னென்ன வேல்யூ போட்டா என்னென்ன ரிமைண்டர் வரும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி கொடுத்து போட்டா அது அவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் நான் பேசிக்லன்னு சொன்னேன். சரியா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.